தல அஜித் அவர்களுடைய 64வது திரைப்படமாக அடுத்து உருவாக இருக்கும் ஏகே 64 திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காங்க. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம தல அஜித் அவர்களே தயாரிக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகளில் தற்போது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஏகே 64 திரைப்படத்தை தொடர்ந்து தல அஜித் அவருடைய அடுத்த திரைப்படமான ஏகே 65 திரைப்படத்தை யார் இயக்க இருக்காங்க, யார் தயாரிக்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ந்து நம்ம தல அஜித் ரசிகர்கள் தரப்பில் இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் இந்த ஏகே 65 திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அல்லது இயக்குனர் சிவா இவர்கள் இருவரில் ஒருவர் தான் இயக்க போறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருந்த நிலையில் தற்போது இந்த ஏகே 65 திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தான் இயக்க இருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான தகவலாகவே இருக்குது. ஏற்கனவே 2 முறை தல அஜித் அவர்களை சந்தித்த இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் 2 மாறுபட்ட கதைக்களம் கொண்ட கதைகளை கூறியிருக்காங்க. அதில் ஒரு கதை டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை அப்படின்னு கூறப்படுது. அந்த கதை நம்ம தல அஜித் அவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ ஏகே 65 திரைப்படத்தின் கதைக்களம் டைம் டிராவல் மற்றும் சயின்ஸ் ஃபிக்ஷனை மையமாக கொண்டு எடுக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. கண்டிப்பாக தல அஜித் அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இந்த ஏகே 65 திரைப்படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் வெளியான மங்காத்தா திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் என்டர்டெய்னர் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சோ அதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் விதமாக இந்த திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களே ஒரு தீவிரமான தல அஜித் ரசிகர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஏகே 65 திரைப்படமும் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ஏகே 65 திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் அல்லது ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. எது எப்படியோ கண்டிப்பாக இந்த ஏகே 65 திரைப்படமும் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபாஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஏகே 65 திரைப்படத்தை எந்த இயக்குனர் இயக்குனா நல்லா இருக்கும், மேலும் அந்த படத்தின் கதைக்களம் எதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.